Once again welcome back to Siddu Tuffy. Second day ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்ன பிளேஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய்கிட்டே பேசலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹெப்பே ஃபால்ஸ் போகிறேன். அங்கே விடுறாங்களா இல்லையான்னு தெரில, போய் பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். ஸோ நேற்று வீடியோவில் ஃபுல்லாக வந்துட்டு ஜெட் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கி நாம் போயிட்டு ஹெப்பே ஃபால்ஸு கண்டிப்பாக போகிறோம். மார்னிங் 8:30 வர சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதனால் வந்துட்டு மார்னிங் போயிட்டுருக்குறேன். இந்த சில ஃபுட்டேஜ் வந்துட்டு நேற்று எடுத்தது தான். எனக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியும், அதனால தான் வந்துட்டு ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி நான் எடுக்கலை. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, நான் கார்டு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த டைரக்ஷனில் எடுக்கிறேன். அந்த வெர்டிக்கல் தான் வந்துட்டு என்னால் மவுண்ட் பண்ண முடியுது. ஸோ கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கெம்மங்குண்டி இது முடிச்சதுக்கப்புறம் மற்ற வீடியோஸ் ட்ரிப்பு போடுறதெல்லாம் வந்துட்டு நான் நார்மல் லேண்ட்ஸ்கேப்பில் போடுறேன். ஏன்னா அப்போ வாங்கிடுவேன். ஸோ இந்த வீடியோ கெம்மங்குண்டி வீடியோ மட்டும் கொஞ்சம் பைக்கில் போடுறது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக இருக்குது. நான் அப்படியே வந்துட்டு ஜீப்பில் வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம போகிறது எல்லாமே ஜீப்பில் தான். பட் ஜீப்பில் போகும்போது நான் கடைசி சீட்டு செம்ம ஆஃப் ரோடு. நம்ம அப்படியே குலுங்கியே வந்துட்டு அங்கங்கே வழி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் வியூ பார்த்தீங்கன்னா அட்டகாசம், சூப்பரான வியூ. அதுவும் லாஸ்ட் சீட்டாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வியூ நல்லாவே இருக்குது. ஸோ ஹெப்பே ஃபால்ஸ் வந்தாச்சு. பைக்லேயோ இல்லை ப்ரைவேட் கார்லேயோ வருதான்னு நினச்சி இப்போ கூட பார்க்காதீங்க, முடியவே முடியாது. அவங்களோட ஜீப் இருக்குது, அதுக்கு ஒரு 500 rupees. ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வருது, 45 minutes ட்ராவல். ஸோ இன்னொரு 500 மீட்டர் நடந்து போகும். இங்கே அப்படியே தண்ணி ஓடுறதுலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. 2 பிரிட்ஜ் இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு. அப்படியே அந்த வியூவே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மான்சூன் டைமில் தான் வரணும். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி டைமில் வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஏதோ எங்கேயோ இருக்கும், பெரிய காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. முடியல. இங்கே தான் ஹெப்பே ஃபால்ஸ். எவ்வளோ தூரம் இருக்கிறோம், எவ்வளோ தூரத்தில் சாரல் அடிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்றுமே பார்க்கவே முடியல. செம்மையா இருக்குது.
கேமரால கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது, பட் நேர்ல வாவ் எவ்வளவு ஹைட்டா நான் பாக்குறேன் தெரியுமா? கேமரா ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. நானும் தொடச்சிட்டு கஷ்டப்பட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு வீடியோ வந்திருக்குன்னு தெரியல. செமையா இருக்குது. சோலோவா வந்தால் இதான் பிரச்சனை. பேக் எல்லாத்தையும் கூடவே வச்சிருக்கணும். vlogging பண்ணுறதுனால கேமரா எல்லாத்தையுமே வந்துட்டு பக்காவாக வச்சிருக்கிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பட் இங்கே குளிக்கலாம் முடியாது. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, அவ்வளோ ஹைட் இருக்குது. அதிகமான பேர் வந்துட்டு கெம்மங்குண்டி வர்றதே இந்த ஃபால்ஸுக்காக தான். இது அவ்வளோ பெரிய ஃபால்ஸ். மறக்காம கண்டிப்பா வாங்க. இங்க ஜீப்ல வந்துட்டு வர்றதுக்கு ஒரு 45 மினிட்ஸ், 1.5 hours இங்க வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு இன்னொரு ஒரு 45 மினிட்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் போறதுக்கு இதான் டைமிங்கு. ஸோ மறக்காம வாங்க. எனக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த வியூ. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க. வீக்கெண்டை வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல குயிக்காவே மீட் பண்ணலாம். Until then, stay tuned. Siddu, Tuffy. Bye.